தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இடையே காங்கிரஸில் இருந்து திருச்சி வேலுசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாப்பிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த G7 மாநாட்டிற்காக பிரதமர் மோடி கனடா போயிருந்தார். அங்கிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரிடம் பேசியதாக காலைல ஒரு செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிட உரையாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இருவரும் பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதை நம்ம தான் முதல்ல பிரேக் பண்ணோங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரினுடைய எதிர்வினை இன்னும் இருக்கா? அதாவது கேனப்பய ஊர்ல கிறுக்கு பய நாட்டாமன்னு ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் அப்படி இருந்தாங்க. இப்ப தெளிவாயிட்டாங்களா அவங்க புரியல. நீங்க G7 மாநாடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த G7 அமைப்புல இந்தியா இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அந்த இடத்துல இவருக்கு என்ன வேலை? சிறப்பு விருந்தினரா இந்தியா அவங்க கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டு தானே போயிருக்காரு. ஐயா, எதுக்குங்க கூப்பிட்டாங்க? இவர் எங்க போறாரு? அந்த மாநாட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அழையா இருந்தாரு. அந்த G7 மாநாட்டுல கலந்துகிட்ட தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டாங்கல்ல, பத்திரிகையில வந்திருக்கா? வந்திருக்குல்ல, அதுல படம் இருக்கா? இல்ல. இந்த மனுஷன் போய் இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களுடைய மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்காம நீங்க எதையோ கேட்கிறீங்களே, மக்கள்கிட்ட அதை சொல்லுங்க. அழையா விருந்தாளி. ஓ, அழையா விருந்து இல்ல, பிரதமர் கூப்பிட்டதா தானே சொன்னாங்க. முதல்ல அழைப்பு இல்ல, பிறகு பிரதமர் மோடியை கனடா பிரதமர் கூப்பிட்டாரு. அதனாலதான் சரி கூப்பிட்டா ஏன் குரூப் போட்டோல உட்கார வைக்கல? அது உட்கார தகுதி இல்லைட்டாங்களா? எதுக்கு சார் போறீங்க? உங்களுக்கு மரியாதை இருக்கிறதுனால போகணும். மரியாதை இல்லாத இடத்துக்கு போறீங்க. அந்த மாநாடு G7 மாநாடு, நீங்க அதுல உறுப்பினர் இல்ல, எதுக்கு போறீங்க? கூட்டம் பின்னாலாம் போறதுன்னா அதுக்கு அர்த்தம் வேற. வேணாம். இல்ல, இப்ப G7 நாடுகளுக்கு முன்னாடி இந்தியா ஒரு வலிமையான நாடுங்கிறதுனால மோடியை கூப்பிட்டுருப்பாங்க. போட்டோ எடுக்கிறப்ப எங்கேயாவது வெளில போயிருப்பாரு சார். ஓ, அந்த நேரம் வெளியே போயிட்டாரா? எனக்கு இந்த விவரம் தெரியலைங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், G7 அமைப்புல இவர் உறுப்பினரான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? இல்ல, எல்லா பிரதமரும் போயிருக்காங்களா சார்? முன்னாடி இருந்த பிரதமரும் போயிருக்கிறாரு, இப்ப மோடி. நான் என்ன கேட்கிறேன், போனீங்க, நான் தான் போனேன் வந்தேங்கிறது பேசுறதுக்கு, கௌரவப்படுத்திக்கிறதுக்கு, பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 10ல் 1 பங்கு கூட இல்லாத நாட்டுக்கு கூட அங்க இருந்த மரியாதை இவருக்கு இல்லை. எங்க குரூப் போட்டோல உட்கார்ந்து ஒவ்வொரு நாட்டு தலைவரையும் பாருங்க. ஆனா எவ்வளவு பேர்? இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதை முதல்ல புரிஞ்சுங்க. சீனாவுக்கு அடுத்து 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இந்த நாட்டுடைய பிரதமருக்கு உரிய மரியாதை இங்க இருந்ததா? அப்படி இல்லை என்கிற போது தனிப்பட்ட மோடி போய் அவமானப்படுறதா நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த நாட்டுடைய பிரதமராக போகிற போது அவர் எனக்கும் பிரதமர், அந்த அவமானம் எனக்கும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் கொதிப்போட பதில் சொல்ல. ஏன் அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் மோடி ஏன் போனார்னு கேட்கறத விட்டு ஏன் அவமானப்படுத்திருக்கீங்க? நீங்க எதுக்கு போறீங்க தேவையில்லாம? மதியாதார் வாசலில் மிதியாதேன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? G7 அந்த அமைப்புல நீங்க உறுப்பினர் இல்ல, எதுக்கு போறீங்கன்னு கேக்குறேன். அதான் தேவையில்லாத. எங்கேயாவது பிளேன்ல 2 போயிட்டு வரணும், இங்க இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டோம். பிளேன்ல போயிட்டு வரணும், அது பிளேன்ல 10 படுக்கையோட 8500 கோடி ரூபாய்க்கு பிளே வாங்கி போறது. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? இத்தாலி பிரதமரும் நம்ம பிரதமர் மோடியும் பேசினது ட்ரெண்டா இருக்கு. பாத்தீங்கன்னாங்க, என்ன உங்களை மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி பிரதமர் அந்த G7 மாநாட்டுல நம்ம மோடியை பார்த்து, இப்ப நான் முதல்ல சொன்னது அவருக்கு தெரிஞ்சு போச்சு போடுறீங்க. உங்களை மாதிரியே 8500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வாங்கி 10 பெட்ரூம் கூட நானும் பறக்கணும்னு சொன்னாரா? அவர் இத்தாலி பிரதமர்லாம் அவர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம நிலைமை சரியில்லை, அதை பாருங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த ஆபரேஷன் சிந்தூரை குறித்து திரும்ப பேசுறதுக்கான, ஏன்னா உலக நாடுகள் முழுக்க இவங்க நாடாளுமன்ற குழுக்கள்லாம் அனுப்பியிருந்தாங்க. திரும்ப இவங்க 2 பேருக்குள்ள ட்ரம்ப் மோடி பேசியிருக்காங்களே சார், இதுக்கு இந்த ராகுல் காந்தியோட கேள்விகள் தான் இவங்களை திரும்ப இதை இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா? என்ன சொல்லியிருக்காங்க புரியல. இல்ல புரியல எனக்கு. இல்ல, இப்ப ட்ரம்ப்பும் மோடிங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி ஒரு 35 நிமிட உரையாடல பேசி இருக்கிறதா? என்ன பேசினாங்க 2 பேரும் யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. வெளியுறவுத்துறை செயலாளர் ஆபரேஷன் சிந்தூர், அதை தாங்க நான் சொல்றேன். இது ஊர்ல ரொம்ப அவமானமா போச்சுன்னு அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொன்னாதான் அதை நம்ம விவாதிக்க முடியும். அது என்ன ஆபரேஷன் சிந்தூர்? சிந்தூர்னா குங்குமம். இவங்க இந்துக்கள் தானே. இந்துக்கள் குங்குமத்துக்கு என்ன இருக்கு? குங்குமம் இருக்கிற வரை மங்களமா இருக்கிற அந்த பொண்ணுன்னு அர்த்தம். குங்குமம் இல்லைன்னா அது விதவைன்னு அர்த்தம். உடம்புல ரத்தம் தான் ஓடணும், குங்குமம் ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? அதனால வச்ச பேரே அமங்கலமான ஒரு பேர். பேரே தப்பு. அந்த பேரே பிரதமர் மோடி தான் கொடுத்ததா சொல்றாங்க. யாரு கொடுத்தாலும் அமங்கலம்னு சொல்லிட்டாங்க. மங்களமான ஒரு பேரை சொல்லாம அமங்கலமா சொல்லிருக்காங்க. குங்குமம் இல்லாத பெண்ணை இந்து மதத்தில் விதவை என்று சொல்வார்கள்.
கைம்பெண் என்று சொல்வார்கள். அதனால குங்குமத்தை வேற மாதிரி பயன்படுத்தாதீங்க, இதை விட்டுருங்க. இனிமேலாவது இந்து மதத்தை கேவலப்படுத்தாதீங்க. ஐயா கண்டிப்பா. இப்ப அந்த உரையாடல்ல என்ன பேசினாங்க அப்படிங்கிற அந்த வெளியுறவு செயலாளர் 2-3 செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் தான் வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க போற நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க அவங்களுக்கு இவங்களுக்கு தான் சண்டைங்கிற கோரிக்கை எப்படி வைப்பாங்க? எனக்கு புரியல. எப்படி சண்டை போடும்போது பலாரும் ஒரு ஆள் அடிச்சு சண்டை நிறுத்திடுவோமா அப்படின்னு சொல்லுவீங்களா? 2 பேரும் சண்டை போடும்போது வேற ஒருத்தர் தான் பேசியிருக்க முடியும். மத்திய 2 தனிநபர் சண்டைனாவே வேற ஒருத்தர் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நிற்கும். இதுல தெளிவா ஒண்ணு பார்க்கணும். இந்த சண்டை போர் நிறுத்தம் முதல்ல அறிவிச்சது யார்? அமெரிக்க அதிபர். நீங்களே சொல்லிட்டீங்க. இவ்வளவு விவரம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டா அமெரிக்கன் அதிபர் தாங்க முதல்ல அறிவிச்சாரு. அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்திய பிரதமர் சொன்னாரு? இவங்க எல்லாம் முன்னால சொல்லியிருக்கணும். பாகிஸ்தான் கேட்டு இவங்க சண்டையை நிறுத்துறதா இருந்தா இவங்க தான் சொல்லியிருக்கணும். கடந்த காலத்துல இந்த மாதிரி சண்டை நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் நடந்திருக்கு. இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் இந்திரா காந்தி தானே அறிவிச்சது. முன்னாடி அந்த காலத்துல இந்தியா பாகிஸ்தான் சண்டை வரும்போது போர் நிறுத்தம் இந்திரா காந்தி அறிவிச்சா அமெரிக்க ஜனாதிபதி அல்லது ரஷ்ய அதிபர் அறிவிச்சாங்களா? ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இவங்க பெரிய பில்டப் கொடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அதுல அவர் 2வது இன்னொன்னு குறிப்பிட்டாரு. பிரதமர் மோடியை வந்து கனடால இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு ட்ரம்ப் கூப்பிட்டதாகவும் அதை வந்து மோடி மறுத்ததாகவும் செய்திகள் அவங்க சொல்றாங்க. ஆஹா, அவர் கூப்பிட்டு ஒரு போக மாட்டேன்ட்டாரா? அப்ப கூச்சம் இருக்குங்க அவருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன்னா அவர் கூப்பிட்டாக்க நான் தானே நிறுத்தின போற, நீ நம்ம கித்தாபாங்க பேட்டி கொடுக்குற அப்படின்னு கேட்டா அவமானமா இருக்கும்ல, அதுக்காக போகல. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க நீங்க தானே முதல்ல சொன்னீங்க போர் நிறுத்தத்தை முதல் அறிவித்தது ட்ரம்ப். ஆமா, அதுக்கப்புறம் நீயே நான் அறிவிச்சு நிறுத்தினதுக்கு அப்புறம் நீயே திரும்பி நான் தான் அறிவிச்சேன்னு சொல்ற அப்படி கேட்டா நேருக்கு நேரம் கேட்கும்போது கூச்சம் இருக்குல்ல, அதுக்காக மறுத்து இருக்கிற. பரவாயில்ல ஐயா. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ராகுல் காந்தி அவர்கள் வைத்த கேள்விகள் அது வந்து இன்னும் வலுவாகவே இருக்கு. எங்க அந்த தீவிரவாதிகள் எப்படி வந்துட்டு போனாங்க, இந்த சீஸ்ஃபயரை ஏன் ட்ரம்ப் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கான உயிரோட்டத்தை பிரதமர் மோடி இன்னும் புரிஞ்சுக்கலங்க. அவருக்கு புரியறதுனாலதான் பதில் சொல்லாம இருக்கிறாரு. பதில் சொன்னா ஆபத்தால போயிடும். எங்க நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்டுல ஒரு திருடு போகுதுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, எங்க வீட்டுல திருடு போச்சுங்க, 8 பவுன் நகை இருந்துச்சுங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்துச்சுக்கா, காணாம போச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை பார்த்து சிரிச்சு 8 பவுனா பக்கத்துல இன்னொரு செயின் இருந்துச்சு அது இருந்தா பாத்தியா? அப்படியா, கொஞ்சம் இருங்க வீட்டு போய், ஆமாங்க அதையும் காணுங்க, 5000 ரூபான்னு சொன்னீங்க, தனியா ஒரு 2000 ரூபாய் வச்சிருந்தா அது இருக்கா, திரும்பி போய் ஆமாங்க அதையும் காணுங்க அப்படி இன்ஸ்பெக்டர் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது மாதிரி அதாவது 250 கிலோமீட்டர் எல்லையில இருந்து பகல்காமல வந்து அது அடிக்கிறாங்க. அடிச்சது கூட பரவாயில்ல, அடித்ததற்கு அப்புறமா திரும்பி அவங்க போகும்போது அந்த காலம் மாதிரி நேரில் தான் பார்க்கணுங்கிறது. எவ்வளவு சேட்டலைட் மூலமா கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்படி இருக்கு. ஏன் இதுவரை கண்டுபிடிக்க முடியல? பகல்காம் என்பது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். மற்ற நாள்ல ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, டூரிசம் இருக்கக்கூடிய இந்த 2-3 மாதங்கள்ல இங்க கட்டாயமா இருக்கணும்ல. 10 போலீஸ்காரங்க இருக்க வேணாம், இருந்தாங்களா? இல்லையே. அப்ப இதனுடைய குறைபாடு என்ன? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இவர்கள் இவருடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிவில்லாத கோழைகள் தான் அதுக்கு வெவ்வேறு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது சம்பந்தமா இப்ப ட்ரம்போடைய உரையாடல், ஏன்னா இப்ப இந்த உரையாடல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த நேரம் வந்து அமெரிக்க அதிபரை பாகிஸ்தான் அந்த ராணுவ தளபதி சந்திக்க இருக்கிறார். அப்ப அதற்கு முன்னாடி பிரதமர் மோடியோட பேச வேண்டிய கட்டாயம் ட்ரம்புக்கு இருக்கும். இப்ப இன்னொன்று எனக்கு புரியுதுங்க. ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் தளபதியை வர சொல்லிட்டாரு, இவரையும் வர சொன்னதெல்லாம் போகலன்னு சொன்னீங்கல்ல. அங்க தளபதியை கூப்பிட்டு என்ன பிரதம மந்திரி கூப்பிட்டு அவமானப்படுத்துறான்னு கூட இருக்கலாம். கரெக்டுங்க, சுயமரியாதை இருக்குல்ல. அந்த அதிபரையும் கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு ஒரு நியாயம் இருக்கு. அங்க இருக்க ஒரு அதிகாரியை கூப்பிடுவீங்க, இங்க பிரதம மந்திரி கூப்பிடுவீங்களா? எங்க ஒரு நான் வேணா ஒரு அதிகாரி வேணா அனுப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இது வந்து நமக்கு வந்து இன்னொரு முறை தாக்குதலுக்கும் இந்த சமரச பேச்சுவார்த்தை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னாங்க நீங்க நிறைய இந்த அரசியல் போர்க்களங்கள் எல்லாம் பார்த்தவர் என்ற முறையில் கேட்கிறேன், இந்த பாகிஸ்தான் இந்தியா திரும்ப ஏதோ ஒரு இன்டியூஷன் இருக்கிற மாதிரி தோணுது. இது எப்பவும் இருக்குங்க. நீங்க இங்க இருக்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வேணா சண்டை வருமானு கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம், வராது. வந்தா அபூர்வமா வரும். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வருமானா வராது. பக்கத்து நாடு
இந்த எல்லையும் அது ஒரே எல்லை. இந்தியாவுக்கும் சைனாவுக்கோ, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கோ, இந்தியாவுக்கு நேபாளுக்கோ எப்பவும் வரும் 365 நாளும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பக்கத்து நாட்டு எல்லைகள்ல இருப்பது இயற்கை தான். அது எப்பவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் நல்லுணர்வு இருக்கும் போது, நட்பு இருக்கிற போது பெரிய பிரச்சனைகளோட அவங்களுக்கு தெரியாது. பகை உணர்வு இருக்கிற போது சின்ன பிரச்சனைகளோட பெரிதாக தெரியும். அதனால நட்பு நாடு என்று சொல்வது மற்ற நாடுகளிடம் நம்ம நட்பு இருக்கோ இல்லையோ, அண்டை நாடுகளோடு பக்கத்து நாடுகளோடு நட்போடு இருப்பதுதான் புத்திசாலித்தனமான அரசு எடுக்கிற முடிவா இருக்கும். கடந்த காலங்கள்ல நம்ம போன காணொளிகள் எல்லாமே பேசியிருந்தோம். அந்த கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் எப்படி இந்த பாகிஸ்தானோட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணி தான் இந்திரா காந்தி அவங்க காலத்திலேயா இருக்கட்டும், பிறகு இந்த மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் எடுத்த சில முடிவுகளையும் சொல்லுவாங்க. அதை நினைவு கூற முடியுங்களா? ஆமா, நினைவு. நீங்க இந்திரா காந்தி அவங்க தப்பு பண்ணான்னு அறிக்கை கொடுக்கல, நெஞ்ச நிமித்து வசனம் பேசல, நினைச்சாங்க, அடிச்சாங்க, நாட்டையே ரெண்டா உடைச்சாங்க. உலகத்துல யார் வேணாலும் எதிர்த்து வந்தாலும், அமெரிக்கா வந்தாலும் சரி, ரஷ்யா வந்தாலும் சரி, என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான். ஆனால் இவர்களை பகல்காமல் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் பார், நான் பதவி எடுக்கிற போகிறேன் பார் அப்படின்னு அறிவிப்பு பேச்சு, இந்த அறிக்கை தானே வந்துச்சு. இந்திரா காந்திக்கும் இவர்களுக்கு வித்தியாசம் சரியா கேட்டீங்க. நினைத்ததை முடித்தார் இந்திரா. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், எதையுமே முடிக்கல. இப்ப மன்மோகன் சிங் அவரோட அப்ரோச்சையுமே, ஏன்னா பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனே இந்த தீவிரவாதிகள்லாம் தாக்குதல் நடத்துனாங்க, நாட்டு மக்களுக்கு எல்லாமே வெளிப்படையா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. ஒரு நல்ல ஆட்சியுடைய அடையாளம் அதுதான். ஒரு அதாவது வெளிப்படை தன்மை ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கணும். இவங்ககிட்ட எதுவுமே இல்லையே. வெளிப்படை தன்மைனா என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. அது இவ்வளவு நாள் மக்கள் அதை யோசிக்கல. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒப்பிட்டு பார்த்து மக்களுக்கு இப்பதான் கோபம் வந்திருக்கு. இனிமேல் வருகின்ற தேர்தலில் அதை பார்க்க போறீங்க. இப்ப இந்த நரேட்டிவ், இந்த காஷ்மீர் தாக்குதல், அதனை தொடர்ந்து இந்தியா நடத்திய மிக துல்லியமான தாக்குதல், இப்ப இதெல்லாம் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை, இது மோடி அரசுக்கான ஒரு பெரிய தோல்வியா மாறிடுச்சோம். இன்னும் அதுல சந்தேகம் வேற உங்களுக்கு. என்னங்க நீங்க உங்களை ரொம்ப விவரம் தெரிஞ்சவர் நினைச்சேன். என் மோடி கிண்டர் கார்டன்ல படிக்கிறேன் பேத்தியே என்ன இந்த இந்தியாவை போய் கேவலப்படுத்திட்டாரு சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்தியாவுக்குள்ள 250 கிலோமீட்டர் உள்ள அடிச்சுட்டு போயிருக்கான். அவனை யாருன்னு தெரியல, இன்னும் பிடிக்க முடியல. அங்க போய் தாக்குறதுக்கு இதை விட கேவலம் உண்டா? மத்திய பிரதேச ஒரு மந்திரி பிஜேபி கார சொல்றாரு, விமானப்படையில் ராணுவ விமானத்தை ஓட்டுவதில்லை இதுவரையிலும் ரஷ்யா கூட எந்த நாடு சண்டை போட்டிருக்கு? உக்ரைன் தெரியுதா? அந்த உக்ரைன்ல மட்டும்தான் பெண் விமானிகள் அவ்வளவு எக்ஸ்பர்ட் இவனால சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மோதல் வருகிற போது இந்தியாவில இருந்து ஒரு பெண் விமானி ராணுவ விமானத்தில் போய் அங்கே பாகிஸ்தான்ல இருக்க அந்த பயங்கரவாதிகள் இருக்கிறத அட்டாக் பண்ணி நிர்மூலம் பண்ணிட்டு வந்தாங்க. அதை பாராட்டுறதுக்கு பதிலா எவ்வளவு கொச்சையா பேசலாம் பிஜேபி பாருங்க. ஒரு முஸ்லிம் சகோதரியை வைத்துக் கொண்டே அவருடைய சகோதரர்களை காலி செய்துட்டோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வர்ற போது இந்தியாவின் பெருமையை காப்பாற்றியது அந்த இஸ்லாமிய சகோதரி தான், போய் அடிச்சு வந்தது. அதை பாராட்டுறதை விட்டுட்டு இவன் எல்லாம் என் நாடு இந்து நாடு சொல்லிட்டு இருப்ப. நீ உயிரை பணைய வச்சு போறதுக்கு தயாரா இல்ல. உயிரை பணைய வைத்து இந்திய நாட்டுடைய மரியாதை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெண் போயிட்டு வர்றா. அதை பாராட்டுகின்ற மனம் இல்லாமல் ஒரு மோசமான விமர்சனம் வைக்கிற இவர்களை மக்கள் இப்ப தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் பாருங்க. ஐயா, இந்த டொனால்ட் ட்ரம்ப், மோடி, அப்புறம் இந்த பாகிஸ்தான், இந்த சந்திப்புகள் இது இனி வரும் காலங்களில் எந்த மாதிரி தாக்கத்தை, இன்னொரு போரை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க நிறைய அந்த இதை பார்த்ததுனால நான் உங்களிடம் இது நான் முன்னாடியே சொன்னேன், அது நீங்க அதை விட்டுட்டீங்க. அண்டை நாடுகளில் எப்போதும் ஏதாவது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு நடுவில் 500 மைல் இருக்கு, 1000 மைல் இருக்கு, அந்த விட்டுனா அது வேற. இதை ஒட்டி இருக்கிற நான் முன்னாலே சொல்லிட்டேன். பாகிஸ்தானோ அல்லது சைனாவோ அல்லது நேபாளோ பங்களாதேஷோ நம்ம எல்லை ஓரத்தில் இருக்க மாநிலங்கள், அதுல சின்ன சின்ன இருக்கத்தான் செய்யும். எப்ப வேணாலும் ஏதாவது மோதல் வரும். அதை அப்ப திரும்பி பேசிதான் தீர்க்க முடியும். அதனால் அவருடைய நட்பு பாராட்டுவதுதான், தோழமையும் நட்பும் அன்பும் தான் இந்த பிரச்சனையிலிருந்து எந்த ஒரு போர் வராமல் தடுப்பதற்கான காரணமா இருக்க முடியும். அதை செய்யாம நீங்க எப்ப பார்த்தாலும் வெறுப்பை உமிழ்வதால் அந்த பிரச்சனைகளை இன்னும் தூண்டி விடுவதால். கண்டிப்பாங்க. இப்ப அரசின் பக்கத்து ராகுல் காந்தி நிக்காம எதிர்த்து கேள்விகள் கேட்கறது சரியா? என்னங்க அரசு பக்கத்துல அவரும் போய் சொல்லுங்கிறீங்களா? என்னங்க உண்மையை பேசக்கூடாதா? ஐயா, அரசியல் உண்மையை பேசக்கூடாதா? அவர் உண்மையை பேசுறாருங்க. அவர் பேசுறது பொய்னா சொல்லுங்க, உண்மைன்னா பாராட்டுங்க. நீங்க பொய் சொல்றீங்க, நாமா போட முடியுமாங்க? நீங்க சொல்றது பொய் அப்படின்னா அது எப்படி கேட்கறீங்க? கேட்பீங்களா?
நீங்க கொஞ்சம் முன்னாலதான் சொன்னீங்க அரசு நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு. அதைத்தான் ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு. இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஏன்டா கித்தாபா பேசிட்டு இருக்கீங்க, வெளிப்படையா வா. நான் என்ன கேட்கிறேன், நீங்க முன்னாலே ஒரு உதாரணம் சொன்னீங்க, மன்மோகன் சிங் ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், அது நேரு ஆகட்டும், இப்படிப்பட்ட போர் வருகிற போதெல்லாம் பத்திரிகையாளரை சந்திச்சு கேள்விக்கு பதில் சொன்னாங்கல்ல, இவர் ஏன் சந்திக்கல? எல்லாருக்கும் வீடியோல தோன்றி பதில் சொன்னாரு. ஐயோ, நான் என்னங்க பத்திரிகையில கேள்வி கேட்டு பதில் சொல்றேன், வீடியோல படம் காட்டினா இருக்கிறீங்க. நான் சர்க்கரையை கேட்கிறேன், நீங்க பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதி கொடுக்குறீங்க, அதே நான் நக்கி பார்த்து இனிக்குன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் இவர். ஏன் இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு சோதனையான கட்டத்தில் மக்கள் மன்றத்தில் நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து உண்மையை மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற அளவுக்கு இன்னென்ன நடந்திருக்கிறது, தைரியமா இருங்க ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? எல்லாரும் செஞ்சிருக்காங்களே இதுக்கு முன்னால, நீ ஏன் செய்யல? இந்த பலவீனம் இருக்கக்கூடிய இந்த மனிதன் வெத்து கித்தாப்பு தான், வெறும் பேச்சு பேச்சு பேச்சு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. வாய்ப்பு இருக்கும். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.